கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரசனையால ஒரு பர்சன். ஏற்கனவே நிறைய பாதிப்பு இருந்து அதில் ரொம்ப அவங்களால நிறைய அப்செட்டில் இருந்து பிரச்சனையெல்லாம் இப்போ சரியாகி மேக்ஸிமம் கன்னிராசினியர்களான ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு இடத்துல வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்க மேல இன்னும் அன்பும் பிரியமும் நெருக்கமா ஏற்படுவதற்கு எதனும் வழிகள் இருந்ததுன்னா சொல்லுங்களேன். நிச்சயமா இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்கள் கிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்க கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன, சிறப்பு என்ன, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது. இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோடு உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவான்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஒரு ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போகிறாங்க இல்லைன்னா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எஸ், இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது, சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க. கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது, பிரச்சனையா இருக்குனாலும் சரி, அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதலெழுத்துல உள்ளவங்களா தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே ஈகோ அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல
நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற முதல் பர்சனாக அந்த எஸ்ஸுங்கிற லெட்டர்ஸில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எஸ்ன்ற பெயரில் ஆரம்பிக்கக்கூடிய உறவு, அந்த உறவு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்களா இல்லை உங்களை எச்சரிக்க போகிறாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு பற்றி சொல்லுங்களேன். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரசனையால ஒரு பர்சன், குணங்கள்லாம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை, மன உளைச்சல் அதெல்லாம் யாரால் வருதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையால். அதாவது ஏற்கனவே நிறைய பாதிப்பு இருந்து அதில் ரொம்ப அவங்களால நிறைய அப்செட்டில் இருந்து பிரச்சனையெல்லாம் இப்போ சரியாகி இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு அந்த எஸ்ஸுங்கிற லெட்டர் வந்து கணவனோ இல்லை மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களால ஒரு பெரிய பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. காதலர்கள் கிடையாதா? காதலர்களும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதலர்களையும் சொல்லலாம் மெயினா. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ரசிக்கிறது மட்டும் இல்லை, காதலை ரொம்ப அனுபவபூர்வமாக ரொம்ப உணர்ச்சியாக லவ் பண்ணுறவங்க யாருன்னா நம்ம கன்னிராசினியர்கள் தான். அது எந்த உறவானாலும் இருக்கலாம், காதலாக இருக்கலாம், இல்லை தன்னுடைய அப்பா அம்மாவை கூட ரொம்ப ஒரு ரசிச்சு ரொம்ப அன்பு செலுத்துறதுல ரொம்ப தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்றது காதலுக்கும் சேர்த்து தான். எஸ் லெட்டர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எடுத்து வைக்க போறாங்க, ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறாங்க, இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிருக்காங்க, அந்த வேலை எஸ் லெட்டர்ஸ் எஸ் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய உறவுகள், அதாவது கணவன் அல்லது மனைவி லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்ட்னர்ஸ், காதலர் காதலி அவங்க மூலமா வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல்ல வேலைக்கே போகாம வீட்லயே இருக்க, இல்லை ஏதாவது ஒரு வார்த்தைகள் அவச்சொல் வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போய்கிட்டே இருந்தாங்கன்னா வேலைக்கு நல்லா போய்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே மேக்ஸிமம் கன்னிராசினியர்களான ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு இடத்துல வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் நாள் வீட்டில் இருந்துருவாங்க. வேலைக்கு போக எந்த இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் இருந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் சரி ஒரு பூஸ்டா ஒரு எனர்ஜியா யாராவது ஒருத்தர் அப்படி தள்ளணும் இல்லையா, தள்ளுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஊண்டுகோலா இருக்கிறது ஒன்று அவங்களுடைய காதலியா இருக்கலாம் அல்லது காதலரா இருக்கலாம், மனைவி கணவன்கிற உறவுல யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது வந்து இவங்க லைஃப்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ வேலைக்கு தொழிலுக்கு ரொம்பவேவும் சப்போர்ட்டா இருப்பாங்க. பொருளாதார அளவுல அவங்களை உயர்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாவே இருக்கும். சரி நம்ம மட்டும் முன்னேறினா போதாது, தன்னுடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய காதலர் காதலி அவங்களும் முன்னேறுங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற பர்சன் வந்து எஸ் லெட்டர்காரவங்க தான், அதுவும் கன்னிராசிக்கு. ஸோ அவங்களுக்கு இவங்க கிடைச்சது ரொம்ப நல்ல, அதாவது கிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வாய்ப்பு தான் கண்டிப்பாக அவங்களுக்கு. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே. உங்களுக்கு எஸ்ன்ற எழுத்துல வரக்கூடியவங்க காதலன்னா காதலியாக இருக்கலாம், காதலினா காதலனாக இருக்கலாம், கணவனுக்கு மனைவி இல்லை மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் காதல் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய பார்ட்னர் எஸ்ல இருக்காங்கன்னா தேங்க்யூ சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய எல்லா இன்ப துன்பங்களையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே அவங்க நிற்கிறதுக்காக இருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த காதல் திருமணம் வரைக்கும் சென்று நீடிக்கணும்னு சொல்லிட்டு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இதே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பார்ட்னரை நம்புங்க. அதுவும் எஸ் லெட்டரில் இருக்கு அப்படின்னா 100 மடங்கு அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ விருப்பமாக பிரியமாக சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே தாட்டாக இருக்குது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இவங்க மேல இன்னும் அன்பும் பிரியமும் நெருக்கமா ஏற்படுவதற்கு எதனும் வழிகள் இருந்ததுன்னா சொல்லுங்களேன். நிச்சயமா வழிபாடு பண்ணணும். என்ன வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு, அதுவும் வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகன் வழிபாடு, காதல் வள்ளி தெய்வானை. நிச்சயமா அந்த வழிபாடு பண்ணாங்கனாலேயும் இவங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பெஸ்டா கிடைக்கும். ஆக்சுவலா நம்ம என்னதான் சப்போர்ட்டிவா எதா இருந்தாலுமேவும் கடவுள் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கன்னிராசினியர்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதுலயும் முருகன் வந்து அவங்க பிடித்தமான கடவுளா தான் இருப்பாங்க மேக்ஸிமம் நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய குடும்பத்தோட வந்து திருச்செந்தூர் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறாங்க செய்யறாங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல ஒரு இரவு தங்கி இருந்து கோவில தங்கி இருந்துட்டு அந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய முயற்சியா இருக்கட்டுமே, அகலக்கால் வைக்கிறாங்கப்பா, ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அகலக்கால் வைக்காங்க. இப்ப ஃபாரின் போகணும்னு நினைக்கும் போது தன்னுடைய மனைவியோ இல்ல காதலியோ அவங்களுடைய நகையை கொடுத்து வச்சிருது, இல்லை ஏதாவது ஒரு லேண்டை வித்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுல்லா வைக்கும் போது அவங்களுடைய முதல் ஒரு முயற்சியா போய் திருச்செந்தூர்ல போய் வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அது வெற்றி, அவங்க ஒரு நல்ல ஒரு கௌரவம், நல்ல ஒரு மேல ஒரு முன்னேற்றத்துக்கு போவாங்க. அதுதான் மெயின். அதனால திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்பவே சிறப்பு.
நிச்சயமா திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் சொல்லியிருக்காங்க, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் வழிபாடும் சொல்லியிருக்காங்க, இங்க குருவா வணங்க சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா திருத்தணிக்கு போயிட்டு வள்ளி தெய்வானியை வந்து தம்பதி சமேதரா வணங்குனீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா எஸ்ன்ற உறவு, அதாவது காதலியோ இல்லை காதலனோ கணவனோ மனைவியோ இந்த செய்யாத, இது வேண்டாம், இந்த பிஸ்னஸ் நமக்கு வேண்டாம், இந்த விஷயம் செய்யாத அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாகவே பேசுகிறா, நீலாம் வந்து எனக்கு லவ்வரே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனம், நெகட்டிவாக சொல்லும் பொழுதும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு ஆராய்ந்து பார்த்து அவங்க மேலே கோவப்படுங்க. மற்றபடி அவங்க உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க, அதை மட்டுமே தெளிவாக எடுத்துக்கோங்க. முருகன் வந்து எப்போவுமே நீங்கள் இணை பிரியாமல் இருக்கிறதுக்கு, அன்பு அதிகரிக்கிறதுக்கு துணை செய்யட்டும், வழி செய்யட்டும். வள்ளி எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அன்பை நிலைக்கிறதுக்கான அருளை வழங்கட்டும்னு மனமாற வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, அதே சமயத்தில் லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. எனக்கு அவங்க கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்க கிட்ட வந்து கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க, சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.